ஃப்ரெண்ட்ஸ், விடுகதை பார்க்கலாமா? 5 அடுக்கு 4 இடுக்கு அது என்ன? எனி கெஸ்? யாருக்காச்சும் கெஸ் பண்ண முடியுதா? ரொம்ப ஈஸி தான். 5 அடுக்கு அப்படின்னா என்ன? நம்ம கை விரல். ஸோ 5 விரல் இருக்குது, அதில் இடுக்கு கேப்பாக இருக்குல்ல. ஸோ அதுதான் மீனிங். எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கள். வெள்ளை மாளிகை, ஆனால் உள்ளே செல்ல வழி இல்லை. அது என்ன? வெள்ளை மாளிகையா, ஆனால் உள்ளே செல்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லையா? எனி கெஸ்? முட்டை. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். நீல வால் குதிரையின் வால் ஓட ஓட குறையும். அது என்னவா இருக்கும்? நீல வால் குதிரையின் வால் ஓட ஓட அது குறைஞ்சிக்கிட்டே போகுமா? அது என்னவா இருக்கும்? நூல் தையல் ஊசி. தைக்க நூல் குறைஞ்சிக்கிட்டே போகும்ல. ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான், அவன் யார்? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லி மார்னிங் நம்மளுக்கு வேக்கப் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இதை வச்சு, இந்த க்ளூ வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அலாரம். ஸோ அலாரம் வச்சு தான் நிறைய பேர் எந்திரிக்கிறோம். ஸோ யார் யார் அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கரைந்து போகுது வெள்ளித்தட்டு. என்ன தட்டு கரைந்து போகும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, பட் ஆனால் ஆன்சர் ஈஸி தான், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ வெள்ளித்தட்டுன்றப்பே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது தேய்பிறை. பாலாற்றின் நடுவிலே கருப்பு மீன் தெரியுது. அது என்ன? இந்த 90% பீப்புளுக்கு இந்த ஆன்சர் தெரியும், கெஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். கண்கள். அதுதான் ஆன்சர். எவ்வளோ பேர் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல். அது என்னவா இருக்கும்? அப்படி என்ன கல்? யாருக்கிட்டேயுமே சிக்காது, யாராலையும் விற்கவும் முடியாதான். அப்படி என்ன கல்லாக இருக்கும்? ஈஸி தாங்க, விக்கல். ஸோ விக்கல் யார் கையிலையுமே சிக்காது, அதை விற்கவும் முடியாதுல்ல. கரெக்டு தானே? நெக்ஸ்ட்டு பிறக்கும்போது வால் உண்டு, இறக்கும்போது வால் இல்லை. அது என்னவா இருக்கும்? ஸோ பிறக்கும்போது வாலோட பிறக்குமா, இறந்ததுக்கப்புறம் அந்த வால் இருக்காதா? அது என்ன வாலாக இருக்கும்? தவளை. ஸோ தவளைக்கு பிறக்கும்போது வால் உண்டு போல், அது இறக்கும்போது வால் இருக்காது போல். நெக்ஸ்ட்டு, விரல் இல்லாமலே ஒரு கை. அது என்னவா இருக்கும்? விரல் இல்லாத ஒரு கையா? அப்படி என்ன கையாக இருக்கும்? நான் கெஸ் பண்ணிட்டேன், நீங்கள் கெஸ் பண்ணிங்களா இல்லையா? ரொம்ப ஈஸி தாங்க ஆன்சர். இது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, உலக்கை. ஸோ உலக்கையை வச்சு தான் மாவு எல்லாம் இடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உயரத்தின் இருப்பிடம் தாகம், தீர்ப்பதில் தனி இடம். அது என்ன? உயரத்தில் அதோட இருப்பிடமா, நம்மளோட தாகத்தை தீர்க்குமா? அது என்னவா இருக்கும்? சம்மருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளநீர். ஸோ இளநீர் நம்ம சம்மருக்கு ரொம்ப கூட பொருளாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு இளநீர் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளை ஆளுக்கு கருப்பு தகப்பாகை. அது என்ன? ஸோ வெள்ளையாக இருப்பாங்களா, அவங்களுக்கு கருப்பு தலைப்பாகையா? அது என்னது? மேட்ச் பாக்ஸில் உள்ள தீக்குச்சி. ஸோ வெள்ளையாக இருக்கும், அதுக்கு தலைப்பாகை என்னவாக இருக்கும்? பிளாக்காக இருக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு ஆடை. அது என்னவாக இருக்கும்? இது நம்ம டெய்லி கிடையாது. ஸோ நம்ம தோசை மாவுலாம் அரைக்கிறப்ப இதை யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியான க்ளூ நினைக்கிறேன், நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உளுந்தம் பருப்பு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.